எந்த ஊருக்கு சென்றாலும் கருப்பசாமியை நாம் பார்க்கலாம். ஊரின் காவல் தெய்வம் நம் கருப்பசாமி. இந்த கருப்பசாமி வரலாறு என்ன என்பதை இன்று நாம் பார்ப்போம். சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி சென்றான். பின்பு பல நாட்கள் கழித்து ராமன் சீதையை மீட்டு வந்தார். இந்த கதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. சீதையை பார்த்த மக்கள் ராவணன் சீதையை கடத்தி சென்று பல நாள் ஆயிற்றே, சீதை கற்புக்கரசியா என மனதில் கொஞ்சம் கூட ஐயம் இன்றி கேள்வி எழுப்பினர். அதனால் மனமுடைந்த சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தாள். அப்போது ராமனின் குழந்தையை வயிற்றில் சுமந்து வந்தாள் சீதை. சிறிது காலத்தில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் அவளுக்கு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு லவன் என அழகான பெயரிட்டாள். ஒரு நாள் அவள் தண்ணீர் எடுக்கச் செல்லும் போது லவனை வால்மீகி முனிவரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றாள். பிறகு அவனுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டும் என வேகமாக வந்தாள் சீதை. சீதை லவனை தூக்கிச் சென்றதை வால்மீகி முனிவர் கவனிக்கவில்லை. ஐயோ, சீதை வந்து லவனை கேட்டால் நான் என்ன செய்வேன் என்று வருந்தினார். ஒருவேளை காட்டு மிருகங்கள் ஏதேனும் அவனை செய்துவிட்டதா என அச்சம் கொண்டார். பிறகு ஒரு புல்லை எடுத்து தன் சக்தியின் மூலம் லவன் மாதிரி ஒரு குழந்தையை உருவாக்கினார். பின் சீதை லவனுடன் வருவதை பார்த்த வால்மீகி முனிவர் நடந்ததையெல்லாம் சீதையிடம் கூறினார். இந்த குழந்தையும் உன் குழந்தைதான் என சொல்லி குசன் என பெயரிட்டு சீதையிடம் ஒப்படைத்தார். அன்றிலிருந்து சீதையின் குழந்தையாக லவன் மற்றும் குஷன் இருவரும் வளர்ந்து வந்தனர். சிறிது காலம் கழித்து சீதையை அழைத்துச் செல்ல ராமன் வர இரு குழந்தைகளை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பின்பு சீதை நடந்ததையெல்லாம் கூறினாள். நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறி ராமன் இரு மகன்களுடன் நீ நெருப்பில் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வர வேண்டும் என்று கூறினார். உடனே சீதை தன் இரு மகன்களுடன் நெருப்பில் இறங்கினாள். சீதையும் லவனும் வெளியே வர குசன் மட்டும் தீயில் கருகினார். இதை கண்ட சீதை, குசன் என் மகன்தான், நமக்காக உருவாக்கப்பட்டவன் என்று அழுது புலம்பினாள். உடனே ராமன் கருகிய குசனை பார்த்து வாடா கருப்பா என்று கூறியதும் கருப்பசாமி வருகிறார். தீயிலிருந்து கருப்பாக வந்ததால் கருப்பசாமி என்று அழைக்கப்படுகிறார்.